வணக்கம். மற்றும் ஒரு நார்த் இந்தியா டூர் பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 சென்னையிலேருந்து டெல்லிக்கு டொரண்டோ எக்ஸ்பிரஸில் வந்தது பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஒரு அரை நாள் டைம் இருக்குங்க. அந்த அரை நாளில் டெல்லியில் நம்மளால் என்னென்ன முடியுதோ அதை மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி டேராடூன் போகிறோங்க. அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நடுவில் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேங்க. வணக்கம், நான் டிஎம்எஸ் தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டிக்யூப் சேனலுங்க. இது டெல்லி ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷனுங்க, ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே தான் நம்ம வந்து இறங்கணும். இப்போ 12:30 தான் வந்து இறங்கணும். இங்கேயே டார்மெட்ரி போட்டுருந்தாங்க. அந்த டார்மெட்ரியில் ஸ்டே பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு ஊபர், அந்த பைக் டாக்ஸி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் டெல்லி லோக்கல் சைட் சீங்கில் முதல்ல இந்தியா கேட் போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோங்க. இது 70 ரூபா சார்ஜ் ஆச்சுங்க இதுக்கு. அதாவது இதில் காமிச்சது. ஸோ நம்ம ஆட்டோ கிட்ட எதுவும் எடுக்கல. ஆட்டோலாம் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்டாங்க, 400 500 கேட்டாங்க. இது மொத்தமே 70 ரூபா தான், நான் சிங்கிளாக வந்ததுனால. டெல்லி ரோடுங்கன்னு சொல்கிறத விட டிராஃபிக் தாங்க பயங்கரமாக இருக்குது. சரியான டிராஃபிக், ரொம்ப நெஞ்சம் இல்லை. அதனால் பைக்கில் போகிறதுக்கு இவ்வளோ இதுவாக இருக்குதுன்னா, இன்னும் நீங்கள் கார்லாம் எடுத்தோன்னா பயங்கர லேட் ஆகும் போட்டிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷனு அதோ இந்தியா கேட் ரீச் ஆகிட்டு இருக்கோம். இந்தியா கேட் போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து இதுக்கு தான் போகிறோங்க, குதுமினார் போகிறோம். குதுமினார் போயிட்டு அங்கே தான் அநேகமாக லஞ்சு. அங்கே லஞ்சை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம நேராக ஸ்டேஷனுக்கு தான் வர மாதிரி இருக்குங்க. ஏன்னா வண்டி லேட்டாக வந்துடுச்சு. ஆக்சுவலாக நான் நிறைய பிளான் வச்சுருந்தேன் இன்றைக்கி. ஒரு 1 டே ஃபுல்லாக லோக்கல் சைட்ஸிங், ரெட் ஃபோர்ட் உட்பட பார்க்கலான்ட்டு பார்க்க முடியல. காரணத்தினால் வெறும் 2 இடங்கள் மட்டும், அதாவது இந்தியா கேட்டு, குதுமினார், இது மட்டும் பார்த்துட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடுறோம். அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு நம்மளுக்கு டேராடூனுக்கு ட்ரெயினுங்க. அதுவும் நம்மளுக்கு செகண்ட் ஏசியில் கன்ஃபார்ம் டிக்கெட் தான். இதுதாங்க இந்தியா கேட்டுக்கு போகிற மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம காலையில் 12 மணிக்கு நிசாமுதீன் ஸ்டேஷன் வந்தோம். வந்துட்டு அங்கே டார்மெட்டரியில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு ரேபிடோ ஒன்று பிடிச்சி 60 ரூபா ஆச்சு. பைக்கில் பிடிச்சி இந்தியா கேட் வந்தாச்சு. இந்தியா கேட் இங்கே இதை கவர் பண்ணிவிட்டு இதிலேருந்து குதுமினார் போகலான்னு ஒரு ஐடியா பார்ப்போம். இங்கேயே வார் மெமோரியல் எல்லாமே இருக்குங்க. நம்ம அந்த சைடு போவோம். இது தெரியுது பாருங்க, இந்தியா கேட். இதுதாங்க இந்தியா கேட்டு. ஃபுல் வியூ அந்த சைட்லேருந்து, எல்லா சைட்லேருந்து நான் வியூ காமிக்கிறேன். நம்ம டெல்லியில் ஒரு இடத்த சுற்றி பார்க்கணுன்னா வாக்கிங்கே போக தேவையில்ல. எல்லாமே அவ்வளோ பெரிய ரோடு. இந்த க்ரௌடு ஜாஸ்தியாக கூடுற இடங்க இல்லையா. அதுதான் ராஜ்பாத், அதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. நேராக ராஷ்டிரபதி பவன் தெரியுது பாருங்கள்.
இல்லை சாரிங்க, நான் நேருன்னு சொல்லிட்டேன். இது சுபாஷ் சந்திர போஸுங்க. சுபாஷ் சந்திர போஸோட ஸ்டாச்சு. நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் இந்தியா கேட்டு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரேட் நடக்கிறதெல்லாம் இதோட ஸ்ட்ரெயிட் ரோடு தான், ராஜ்பாத்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகிற இடம். இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த 2 சைடும் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இது நம்ம நார்மலாக பார்க்குற டைமு, நம்ம இந்த சுதந்திர தினம், குடியரசு தினத்துக்கெலாம் பார்க்கும்போது இங்கெல்லாம் ஃபுல்லாக மேடை போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வழியாக தான் அந்த பரேட் நடக்கும். அந்த நேரத்துலலாம் நம்மலாம் உள்ளேயே நுழைய முடியாது, இந்த ரோட்டுக்குள்ளேயே வர முடியாது. இது பாருங்கள் எவ்வளோ வேலை போடுது. அந்த இந்தியா கேட்டோட கீழே வந்து ஒரு டோர் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே வந்து அது தாமரை மூட்டான்றது தெரியல, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ரோடு அது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் ராஜ்பாத்துங்க. அது ராஷ்டிரபதி பவன் போகிற வழி. இங்கேருந்து பார்த்தாவே உங்களுக்கு கேமராவில் தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தாவே ராஜ்பாத், அது ராஷ்டிரபதி பவன் க்ளீனாக தெரியும். அது குடியரசுத் தலைவர் மாளிகை. என்ன ஒரு பிரம்மாண்டம் பாருங்கள், இந்தியாவோட ஒரு ஐகானிக்குங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக நேராக பார்க்குறது தாங்க ராஜ்பாத். நேராக ராஷ்டிரபதி பவன் தெரியுது பாருங்க, குடியரசுத் தலைவர் மாளிகை. அவ்வளோதாங்க, நம்ம இந்தியா கேட் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து புதுமினார் நோக்கி கிளம்பிட்டாங்க. இன்னொரு ரேப்பிடோ ஒன்று புக் பண்ணால் அந்த ரேப்பிடோவில் தான் வந்து போயிட்டுருக்கோம். வண்டி வர்றதுக்கு தான் கொஞ்சம் நாளே விட்டுட்டாங்க லொக்கேஷனு. ஸோ குதுமினார் ரீச் ஆகிட்டேங்க. அது தெரியுது பாருங்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஐகானிக் பிளேஸுங்க. இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. நான் போன அன்றைக்கே வந்து வீக்டே தான், ஆனால் அதுலேயே வந்து கூட்டம் இருந்ததுங்க. செவ்வாய்க்கிழமை நான் போனது. இங்கே டிக்கெட்டை வாங்கிக்கணும். டிக்கெட் வந்து ஒரு காயின் மாதிரி தருவாங்க, ஒரு டோக்கனு. அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். மிஸ் பண்ணிட்டா $100 ஃபைனுங்க. அது வேறு. அதனால் அந்த டோக்கன் வந்து ஜாகிரதையாக தான் வச்சுக்கிட்டே தான். ஏன்னா டெல்லியில் மேக்ஸிமம் எல்லா சைட்ஸிங் பிளேஸ்லையும் இதுதாங்க அந்த டோக்கனு. வரும்போது அந்த மிஷின்லேயே போட்டு வந்துடணும். இது மெயின் என்ட்ரன்ஸு. லேடிஸு, இந்தியன் லேடிஸு, ஃபாரின் லேடிஸு, அப்புறம் சில்ட்ரன்ஸ். குதுமினாரோட மெயின் என்ட்ரன்ஸுங்க இது. வேறு ஒரு ஆளுக்கு $40, பெரியவங்களுக்கு டிக்கெட்டு. இதோட டீட்டெயில் என்னென்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேங்க. இங்கே ஒரு பெரிய இரும்பு தூணும் ஒன்று இருக்காங்க. டெல்லி இரும்பு தூணுன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே படிச்சிருக்கோம்.
அது போய் அங்கே காமிச்சிட்டு அங்கே டீட்டெயில் சொல்கிறேன். 65 ரூபா ஆச்சுங்க. ஆனால் என்னென்னா கரெக்டாக அந்த பக்கத்தில் இந்த இப்போது டிக்கெட் கவுண்டர் பார்த்து அந்த இடத்துல விட மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரத்தில் விட்டுறாங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன், ஆனால் தெரியல. அது இது நான் உங்களுக்கு எப்போ கட்டினது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, யார் கட்டினது, அந்த டீட்டெயிலெலாம் சொல்ல போகிறதில்ல. இங்கே நம்மளுக்கு இந்த குதுமினாரில் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் ஏன்னா எது உண்மை எது பொய்ன்னு தெரியலங்க. உண்மை சொல்லணுன்னா அதுதாங்க. எல்லாருமே நெட்டில் படிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அதை நீங்களே படிச்சுக்கலாமே. அதனால தான் இந்த வியூ பாருங்கள், பக்கத்துலேருந்து ஜூம் பண்ணி எடுத்தது. இங்கே ஒரு காலத்தில் அதாவது என்னென்னா இதில் உள்ள சுழல் படிக்கட்டு இருக்குங்க. அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறியே போவாங்களாம். பட் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசனு என்னன்றது தெரியல நம்மளுக்கு. மேலேயே போகலாம், முதல் 2 ஸ்டேஜ் வரைக்கும் போகலாமா. இப்போ ஆனால் டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை தொடவே முடியாது, ஃபுல்லாக வெளியே போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே முக்கியம் அது தெரியுது பாருங்கள், டில்லி இரும்பு தூண்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் துருப்பிடிக்காத தூணுங்க. அது பல 100 வருஷங்க தாண்டிடுச்சு அது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த தூண் காற்றுலையும் மழையிலையும் பாருங்கள், ஒரு ஷெல்டர் இது கூட கிடையாது, கூரை கூட கிடையாது, அப்படியே தான் நின்றுட்டுருக்கோம். ஆனால் துருவே பிடிக்கல. அது இங்கே மெயின் ஃபேமஸே இது தாங்க, குதுமினாரில். பசங்க பாடத்துலலாம் படிச்சிருப்பாங்க. அது இது தாங்க. அதோட வரலாறு வேணும்னா பாஸ் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. அதுக்காக தான் இவ்வளோ நேரம் இதை காமிக்கிறேன். இவர் தான் அது தலைவர். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் பாருங்கள். இது எல்லாமே அந்த காலத்துலேயே சிதிலம் அடைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு படையெடுப்பில். நீங்கள் கேட்கலாம், என்னடா மற்றவங்களாம் எல்லாம் அழகாக வீடியோ காமிச்சு எல்லாத்துக்கும் டீட்டெயிலு, இது யார் கட்டினது, முதலார் கட்டினதா, இவங்க கட்டினதா எல்லாம் சொல்லுவாங்க. நீ சும்மானா வீடியோ காமிச்சு வெறுமனே பேசிட்டு போறியேன்னலாம். ஆனால் இதில் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துட்டேங்க. ஈவன் ட்ரெயினை பற்றியே சொல்கிறாங்க இல்லையா, அதில் எவ்வளோ ஃபேக் நியூஸ் இருக்குது தெரியுங்களா? ட்ரெயினோட டீட்டெயில் தெரியாமலேயே ட்ரெயினை பற்றிலாம் சொல்கிறாங்க. அதுவே நிறைய தப்பான. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான நியூஸ் உங்களை போய் சேரக்கூடாது. இந்த இடமா, இந்த இடத்துக்கு நான் போனேன், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இப்படி போனோம், இவ்வளோ செலவாகும், இதை பார்த்துக்குங்க, இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். இது யதார்த்தமான உண்மை இது தான். அவ்வளோதாங்க. மறுபடியும் நம்மளோட இப்போ டார்மெட்ரிக்கு வந்தாச்சுங்க. இதுதான் டெல்லியில் இருக்க டார்மெட்ரி பெட்டு. என்னோடய பெட் இது தான். கேபினாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டேராடூன் போகிறோங்க. டேராடூனோட லோக்கல் சைட்ஸ் இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் நைட்டு வண்டி ஏறி நாளைக்கு காலையில் இறங்க போகிறோங்க. நன்றி, வணக்கம்.